அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் இந்த ஊடக சந்திப்பினுடைய பிரதான நோக்கம் தமிழீழ விடுதலை போராட்ட வரலாற்றிலே, தமிழ் தேசிய வரலாற்றிலே மிக முக்கியமான ஒரு பங்கை வகித்த அமரர் தம்பித்துரை முத்துக்குமாரசாமி அவர்கள், குமாரன் என்று அழைக்கப்படும் அவர்கள் மறைந்திருக்கின்றார் அமெரிக்காவிலே. அவருடைய பற்றிய ஞாபக பகிர்வை நாங்கள் இந்த இடத்திலே மீட்க வேண்டிய தேவை இருக்கிறது. குறிப்பாக தந்தையார் ஒரு நீதிபதியாக இருந்த பொழுதிலும் கூட அவர் இந்த போராட்டங்களிலே மாணவர் பேரவை போன்ற ஆரம்ப காலகட்டங்களிலே சத்யசீலன் போன்றவர்களுடன் இணைந்து பணியாற்றியிருந்தார். அதே போல் பொன் சிவகுமாரனுடன் போன்றவர்களுடன் அந்த நேரத்திலே பல தடவைகள் அவர் சிறைச்சாலை சென்று ஏறக்குறைய 5 ஆண்டுகள் சிறைச்சாலையிலே சிறை கழித்திருக்கிறார். சிறைக்கூடங்களுக்கு பின்னால் இருந்திருக்கிறார். இந்த நேரத்திலே தான் அவர் சிறையில் இருந்து கொண்டு தான் சட்டக்கல்வியை படித்து பின்னாளிலே அவர் சட்டத்தரணியாக வந்தவர். அந்த சூழ்நிலையின் பின்னணியிலே தான் 1975ஆம் ஆண்டளவிலே தமிழ் இளைஞர் பேரவையுடன் ஏற்பட்ட முரண்பாடு காரணமாக அவருடைய தலைமையிலே ஈழ விடுதலை இயக்கம் என்ற ஒரு இயக்கத்தை ஆரம்பித்து, அது வெளிப்படையான அமைப்பு. அதிலே முன்னாள் வடக்கு கிழக்கு மாகாண சபையினுடைய முதலமைச்சராக இருந்த வரதராய பெருமாள் அதுபோன்ற பலருடன் இணைந்து அவர் சேவையாற்றியிருந்தார். அந்த நேரத்திலே தான் தியாகி பொன் சிவகுமாரனுடைய மறைவு ஏற்பட்டு தியாகி சிவகுமாரனுக்காக ஒரு சிலை ஒன்று அமைப்பதற்காக ஈழ விடுதலை இயக்கம் முன்னின்று செயற்பட்ட பொழுதுதான் அமரர் முத்துக்குமாரசாமி அவர்கள் அந்த சிலையை 1975ஆம் ஆண்டு 74ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 5ஆம் தேதி தியாகி சிவகுமாரன் மரணமடைந்தார். ஜூன் மாதம் 5ஆம் தேதி 75ஆம் ஆண்டிலே தந்தை செல்வா முன்னிலையிலே கவிஞர் காசி ஆனந்தன் தலைமையிலே நடைபெற்ற அந்த விழாவிலே அந்த திருவுருவச் சிலையை திறந்து வைத்தார். அவ்வாறு தீவிரமாக செயற்பட்ட ஒருவர், அவர் பின்னாளிலே ஈழ விடுதலை இயக்கத்தை கலைத்துவிட்டு தமிழீழ விடுதலை இயக்கம் டெலோவுடன் இணைந்து தலைவர்கள் தங்கத்துரை குட்டிமணியுடன் சேர்ந்து அவர் தீவிரமாக பணியாற்றிய பொழுதுதான் அவர்களுடைய கைதை தொடர்ந்து அவர் நாட்டை விட்டு 81ஆம் ஆண்டு தப்பிச் செல்ல வேண்டிய ஒரு நிலைமை ஏற்பட்டது. இந்த பின்னணியிலே தான் அவருடைய பணிகளை பற்றி சொல்வதாக இருந்தால், இங்கு மாணவராக இருந்த பொழுது, இளைஞனாக இருந்த பொழுது இங்கே ஈழநாடு பத்திரிகை போன்ற அமரர் ஜோகேஸ்வரன் போன்றவருடைய வீடுகள் எல்லாம் தீக்கிரையாக்கப்பட்ட பொழுது தமிழர் விடுதலை கூட்டணி அலுவலகமும் தீக்கிரையாக்கப்பட்டது. பின்னர் மறைந்த தம்பித்துரை ஐயாவுடைய வீட்டிலே தான் தமிழர் விடுதலை கூட்டணியுடைய அலுவலகம் இயங்கியது. அங்கே கூட துப்பாக்கி பிரயோகம் நடந்து ஒரு இளைஞர் உயிரிழந்தது போன்ற சம்பவங்கள்லாம் இருந்து அவர் தொடர்ந்து 77ஆம் ஆண்டு பொது தேர்தலிலே மிக தீவிரமாக தமிழர் விடுதலை கூட்டணியுடைய வெற்றிக்காக உழைத்தார். அமரர் சிதம்பரம் ஐயாவுடைய வெற்றிக்காகவும் ஏனைய பலருடைய வெற்றிக்காகவும். இந்த சூழ்நிலையின் பின்னணியிலே தான் நாங்கள் கூறுவதாக இருந்தால், ஈழத்தமிழர்களுடைய விடுதலைக்காக புரட்சிகர போராட்டங்களில் ஆரம்பகால உறுப்பினர்களில் முக்கியமான ஒருவராக திகழ்ந்த திரு தம்பித்துரை முத்துக்குமாரசாமி அவர்களுடைய மரணத்துக்கு ஒருங்கிணைந்த தமிழ் அமெரிக்கர்கள் அரசியல் நடவடிக்கை குழு தனது ஆழ்ந்த அஞ்சலியை தெரிவித்திருக்கின்றது. இதேபோல பல அமைப்புகள் அஞ்சலியை தெரிவித்திருக்கிறார்கள். தமிழீழ விடுதலை இயக்க தலைவர்களான தங்கத்துரை குட்டிமணி ஆகியோருடன் பயணித்த, தமிழ் ஈழ விடுதலையை நேசித்த, இறுதி வரை தனது பங்கை இனத்துக்காக அர்ப்பணித்த அமெரிக்காவில் காலமாகிவிட்டார் குமாரண்ணன் அவர்கள். தமிழ தியாகி பொன் சிவகுமாரனுடைய திருவுருவச் சிலையை திறந்து வைத்தவர். இதே போல பல அவர் அங்கே அம்னஸ்டி இன்டர்நேஷனல் போன்ற சட்டத்திறனியாக வந்ததன் பின்னர் பல்வேறு சட்டக்கல்லூரிகளிலே போதனாசிரியராகவும் சட்டத்திறனியாகவும் பணியாற்றுவது மாத்திரமல்ல, முன்னாள் ஜனாதிபதி ஜிம்மி கார்ட்டருடன் இணைந்து பல தேர்தல்களை நேரடியாக சென்று கண்காணித்தவர்.
அவருடைய எங்களுடன் கூறியிருக்கின்றார். பல அனுபவ பகிர்வுகளை எங்களுக்கு சொல்லி தந்திருக்கின்றார். அதில் குறிப்பாக இந்தோனேசியாவிலிருந்து பிரிந்த கிழக்கு தைமோர் என்று சொல்வார்கள், ஈஸ்ட் தீமோர், அந்த விடுதலைக்கான அந்த கண்காணிப்பை மேற்கொண்டதிலே அவர் சிறப்பாக செயற்பட்டவர். அதுபோன்ற பல அனுபவ பகிர்வுகளை எல்லாம் எங்களுக்கு சொல்லி தந்திருக்கின்றார். இதைவிட சவுத் சூடான், தென் சூடானுடைய கண்காணிப்பிலேயும் கூட அவர் ஈடுபட்டிருந்தார். அண்மை காலங்களிலே ஈடுபட்ட பொழுது அவர் இன்னொரு விடயத்தை அவர் சொல்லித்தான் எங்களுக்கு தெரிந்தது. பல நாடுகளிலே புலம்பெயர் சவுத் சூடானை சேர்ந்தவர்கள் அமெரிக்கா உட்பட பல நாடுகளிலே வாக்குச்சாவடிகள் அவர்களுக்கு நிறுவப்பட்டிருந்தது. அதுபோன்ற ஒரு வாக்குச்சாவடியை நிறுவி ஒரு பொதுமக்கள் வாக்கெடுப்பை நடத்த வேண்டும் என்ற கருத்தாக்கத்தை ஈழத்தமிழர்கள் மத்தியிலே விதைத்ததிலே அந்த மாமனிதர் முத்துக்குமாரசாமி அவர்களுக்கு உரித்தானது. அவர் அல்லும் பகலும் உழைத்தார். அந்த இன்டர்நேஷனல் அம்னஸ்டி என்ற நிறுவனத்திலே அவருக்கு பணியாற்றி கொண்டிருந்த பொழுது ஜெனீவா கூட்டத்தொடரிலே கலந்து கொள்வதற்காக வருகின்ற பொழுதெல்லாம் எங்களுடன் இங்கு இருக்கக்கூடிய ஈழப் பிரதிநிதிகளாகிய நானும் அதே போல் திருமதி அனந்தி சதீசன் போன்றவர்களுடன் மிக நெருக்கமாக அவர் கலந்துரையாடி ஆலோசனைகளை தருவார். இவ்வாறு தான் நீங்கள் எங்களுக்கு சர்வதேச அனுபவங்களிலே அந்த நிபுணத்துவங்களிலே பெரிய அளவிலே அனுபவம் இல்லாவிட்டாலும் கூட ஆலோசனைகளை அறிவுரைகளை வழங்கி வழிகாட்டுதல்களை வழங்கிய ஒரு பெரிய ஒரு சிறந்த ஒரு பற்றாளராக இருந்தார். உலகம் பூராக இருக்கக்கூடிய அகதிகள் அமைப்புக்கெல்லாம் அவர் ஆலோசகராக விளங்கி கொண்டிருந்தார். இவ்வாறு அவருடைய பணிகள் மிக எண்ணில் அடங்காது. அவருடைய அந்த மறைவுக்காக ஈழத்தமிழினத்தின் சார்பிலே நாங்கள் எங்களுடைய நெஞ்சார்ந்த எங்களுடைய வீர வணக்கத்தையும் வீர அஞ்சலியையும் செலுத்துகின்ற அதே நேரத்திலே இந்தியாவிலிருந்து கூட பல்வேறு அமைப்புகள் இது சம்பந்தமான அனுதாப பகிர்வுகளை விட்டிருக்கிறார்கள். அதே போல் அந்த உலகத் தமிழர் பேரவை போன்ற பல அமைப்புகளிலே இயங்கியவர். அது மாத்திரமல்ல, நாடு கடந்த தமிழ் அரசாங்கத்துக்கு ஒரு ஆலோசகராகவும் செயற்பட்டவர். அவர் மிகவும் நான் 2 தடவைகள் அமெரிக்காவுக்கு சென்ற பொழுது என்னை கூட்டிக் கொண்டு இராஜாங்க திணைக்களத்துக்குள்ளே எந்த விதமான முன்னறிவித்தல் அல்லது முன்னாயத்தங்கள் இல்லாமலே உடனடியாக ஒவ்வொரு சந்திப்புகளையும் ஏற்றுக்கொண்டவர். வெள்ளை மாளிகையுடன் நெருக்கமான தொடர்புகளை ஏற்படுத்தி தந்தவர். ஒரு தடவைகள் 2019 ஆண்டிலே ஜூன் மாதம் சென்ற பொழுது, 2வது தடவையாக நான் அமெரிக்கா சென்ற பொழுது, அப்பொழுது செனட் சபை தேர்தல்கள் முடிவடை நடந்து கொண்டிருக்கின்றன. 2 வருடத்துக்கு ஒரு காலத்து செனட் சபை தேர்தல் நடந்து கொண்டிருக்கும். அதிலே வந்த முடிவுகளுக்காக அதிகாரிகள் மூழ்கியிருந்த நேரத்திலே கூட கூட்டி சென்று இலங்கைக்கு உதவிகள் செல்லக்கூடாதுன்னு தடுத்ததிலே முக்கியமான ஒரு செனட்டரை சந்தித்து வைத்தவர். நான் கூச்சப்பட்டு கொண்டிருந்தேன் என்னுடைய விசிட்டிங் கார்டை கொடுப்பதற்கு. ஏனென்றால் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர், முன்னாள் மாகாண சபை உறுப்பினர், முன்னாள் நகரசபை தலைவர். நான் சொன்னேன், இல்லை சிவாஜி, அப்படி அல்ல என்று. அதை கொடுத்தவுடன் அவர்கள் சொன்னார்கள், இல்லை, நீங்கள் இல்லை, 3 மட்டங்களிலே கடமையாற்றி இருக்கிறீர்கள், தேசிய மட்டம், மாகாண மட்டம், உள்ளூர் மட்டம். இது ஒரு சிறப்பான விடயம் என்று அவர்கள் அதை மெச்சினார்கள். அந்த நேரத்திலே தான் இலங்கையிலே ஜனாதிபதியாக இருந்த மைத்திரிபால சிறிசேன அவருடைய காட்சி காலத்திலே மஹிந்த ராஜபக்ச தனக்கு ஒரு பதவி தாருங்கள் என்று கேட்டுக்கொண்டு அடம்பிடித்துக் கொண்டிருந்த நேரத்திலே என்ன நடக்கும் என்று கேட்டார்கள். நான் சொன்னேன், இவர்கள் மஹிந்த ராஜபக்ச பிரதமர் பதவியையும் கொடுப்பார்கள், தேவைப்பட்டால் பாராளுமன்றத்தையும் கலைப்பார்கள் என்று. அதன் பின்னர் அவர் கூறியிருக்கின்றார், நீங்கள் கூட்டி வந்த சிவாஜிலிங்கம் சரியாக கணித்திருக்கிறார். எங்களுக்கு அவர் சொன்னது பொழுதோ நாங்கள் அதை பெருசாக ஏற்றுக்கொள்ளவில்லை, ஆனால் பிறகு அதுதான் நடந்தது. அவை அவ்வாறான விடயங்களையெல்லாம் சொல்லி தந்தவர். அதேபோல் 2018 ஆண்டிலே நான் சென்ற பொழுது கூட பல்வேறு சந்திப்புகளை அமெரிக்காவிலே அமைப்புகளுடன் செய்வதற்கு உதவி செய்தவர். எல்லாவற்றுக்கும் மேலாக தமிழ் தேசிய கூட்டமைப்புடைய தலைவர்கள் இரா சம்பந்தனையா தலைமையிலே, கௌரவ இரா சம்பந்தனையா தலைமையிலே தமிழ் தேசிய கூட்டமைப்புடைய தூதுக்குழு சென்ற பொழுது இராஜாங்க திணைக்களத்துடனும்
வெள்ளை மாளிகையுடனும் தொடர்புகளை ஏற்படுத்தி கொடுத்து சந்திப்புகளை ஏற்படும் செய்து கொடுத்து அமெரிக்கா இந்த தீர்மானங்களை கொண்டு வருவதற்கு ஐநா மனித உரிமை பேரவையிலே கொண்டு வருவதற்கு பிரதான காரணங்களில் ஒருவராக இருந்தவர் அமரர் முத்துக்குமாரசாமி என்றால் அது மிகையாகாது. அந்த வகையிலே மிகச்சிறப்பான ஒரு பணியை ஆற்றியவர். மிகவும் துரதிர்ஷ்டவசமாக நோய்வாய்ப்பட்டு அவர் காலமாகிவிட்டார். அவர் மனிதநேயம் மிக்கவர். ஒவ்வொருவருக்கும் என்ன பிரச்சனை என்றாலும் உடனே கேட்பார், என்ன உதவி தேவையா, நான் சோதனைப்பட்டிருக்கின்ற பொழுது கூட பணம் தேவையா, அனுப்புகிறேன். அவ்வாறு எல்லோருக்குமே அள்ளி அள்ளி அவர் தன்னுடைய சொந்த வாழ்க்கையை பற்றி பார்க்காமல் செய்த ஒரு மகான், ஒரு மாமனிதர் இன்றைக்கு மறைந்து விட்டார். அவருடைய சம்பந்தமான அதிகார பகிர்வை, அந்த நினைவு பகிர்வை வழக்கறிஞர் கரிகாலன், சட்டத்தரணி நவரத்னம் கரிகாலன் அவர்கள் வழங்குவார். அவர் சிறுவயது தொடக்கம் தமிழரசு கட்சியிலே இருந்து செயற்பட்டது மாத்திரமல்ல, மாணவர் பருவத்திலே இருந்த பொழுது சத்தியாகிரக போராட்டம் 1961ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் நடைபெற்ற பொழுது அதிலே பங்கு பெற்றிய காரணத்தால் அவரை கைது செய்து அழைத்து செல்வதற்காக ஒரு விசேட விமானம் கொழும்பிலிருந்து வந்து அழைத்து கொண்டு சென்றது என்ற அளவுக்கு அவர் ஒரு பிரச்சார பீரங்கியாகவும் இருந்தார், செயற்பாட்டாளராகவும் இருந்தது மாத்திரமல்ல, பின்னாளிலே சட்டத்தரணியாக வந்து அவர் அமரர்கள் தங்கத்துறை, குட்டிமணி போன்றவர்களுடைய வழக்குகளிலே அமரர் சிவசம்பரம் ஐயாவுடன் சேர்ந்து வாதாடியவர். எல்லாவற்றுக்கும் மேலாக தலைவர் பிரபாகரன் தமிழகத்திலே 82ஆம் ஆண்டு கைது செய்யப்பட்ட பொழுது, மே மாதம் கைது செய்யப்பட்ட பொழுது தலைவர் அமிர்தலிங்கம் ஐயாவுடன் நாங்கள் பேசி 3 பேரை கொண்ட குழுவை அனுப்பிய பொழுது திரு கரிகாலன் ஐயா தலைமையிலான திரு ஆர்.டி. ரட்னசிங்கம், அதே போல தலைவர் அமிர்தலிங்கம் ஐயாவுடைய மகன் பகீரதன் ஆகிய 3 கொண்ட குழு சென்று அங்கும் சட்ட உதவிகளை வழங்கியவர். ஆகவே தமிழீழ விடுதலை போராட்டத்தோடு மிக நெருக்கமாக உறவை கொண்ட கரிகாலன் ஐயா அவர்கள் இந்த அமரர் குமார் அவர்களை பற்றி, முத்துக்குமாரசாமி அவர்களை பற்றி, தம்பித்துறை முத்துக்குமாரசாமி அவர்களை பற்றி நினைவு பகிர்வை செய்வார். அதே போல் அவருடைய தங்கையார் அவர்களும் கூட இங்கே அரசியல் பணியிலே அமரர் திரு விக்னேஸ்வரன் ஐயாவுடைய தலைமையிலான கட்சியிலே தீவிரமாக இணைந்து பணியாற்றியவர், ஈழப் போராட்டத்திலே உதவி செய்தவர். இவ்வாறு அவர்களுடைய குடும்பமே இதிலே மிகப்பெரிய அளவிலே பணியாற்றியவர்கள். அவர்களுக்காக ஈழத்தமிழர்கள் சார்பிலே எங்களுடைய வீர வணக்கத்தையும் வீர அஞ்சலியையும் தெரிவித்து நிற்கின்றோம். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய முதுமையின் காரணமாக நினைவுகள் சிலவிட தவறி இருக்கலாம் என்பதற்காக குறிப்புகளை வைத்துக்கொண்டு தான் நான் பேச விளைகிறேன். தம்பி குமாரனுடைய இந்த மறைவையொட்டிய இந்த நினைவு குரலில் பங்கு பெற்றுவதில் ஆர்வமாக இருந்தேன் என்றால் அவர் எனக்கு மிக மிக நெருக்கமாக இருந்தார். அவர் தன்னுடைய தனிப்பட்ட முறையில் கூறுவதாக இருந்தால் தன்னுடைய சட்டக்கல்லூரி இறுதி தேர்வுகள் எழுதுகின்ற காலகட்டத்தில் என்னுடைய இல்லத்தில், வாடகை இல்லத்தில் 233/5 கொட்டார் ரோட் பொரல் என்ற முகவரியில் தான் இருந்து தங்கியிருந்து என்னுடன் தங்கியிருந்து தன்னுடைய பரீட்சைகளை எழுதினார். அதைவிட அவருக்கும் அவருடன் அவருடைய குடும்பத்தினருடன் அவருடைய தந்தையாருடன் எல்லாம் எனக்கு மிக நெருங்கிய தொடர்பு இருந்தது. பரஸ்பர நல்லெண்ணம் இருந்தது. அதன் காரணமாக நான் இதிலே நிச்சயமாக சில குறிப்புகளை கூறியாக வேண்டும் என்ற ஆர்வமாக இருந்தேன். தம்பி, நான் யுஎஸ்ஏக்கு நான் இருப்பது கனடாவில். இப்போ கடந்த 30 ஆண்டுகளாக கனடாவில் இருந்து நான் யுஎஸ்க்கு செல்கின்ற சமயத்தில் எல்லாம் தம்பி குமார் தான் என்னை வந்து விமான நிலையத்திலிருந்து கூட்டி செல்வார். அவருடைய அக்கா இருந்த ஃபிலடெல்ஃபியா வீட்டில் தான் நான் தங்கி இருந்திருக்கிறேன். அதை தவிர யுஎஸில் இருக்கக்கூடிய மற்ற மாநிலங்களுக்கும் முக்கியமான இடங்களுக்கும் என்னை கூட்டி சென்றிருக்கிறார். அதை விட
நிறைய கனடாக்கு வர்ற நேரத்திலும் கூட பரஸ்பரம் நாங்கள் சந்தித்து ஒன்றாக உணவு உண்போம். அப்படியாக மிக என்னுடைய சொந்த தம்பி மாதிரி அவர் எனக்கு நெருக்கமாக இருந்தார். அவருடன் இறுதியாக நான் பேசியது டிசம்பர் மாதம் 30ஆம் தேதி பேசினேன். செய்து புத்தாண்டு வாழ்த்துக்களை கூறிய நேரத்தில் அவருடைய உடல்நிலை எனக்கு தெரியாது. அவர் உடல்நிலை பாதிக்கப்பட்டிருக்கிறாருன்னு தெரியாது. அவருடைய நிலவரம் வழக்கமாக சம்பிரதாயபூர்வமாக கேட்டேன். நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள், அக்கா எப்படி இருக்கிறா, மற்ற அக்கா எப்படி இருக்கிறா, தங்கச்சி ரூபா எப்படி இருக்கிறா என்றெல்லாம் கேட்டேன். எல்லாரும் நல்ல பூரண சுகமாக இருக்கிறார்கள்னு சொன்னார். ஆகவே எனக்கு இந்த செய்தியை அறிந்தபோது மிகவும் அதிர்ச்சியாகிவிட்டது. உங்களுடைய செய்தியாளர்களுக்கு சில தகவல்கள் தேவைப்படலாம் என்பதற்காக நான் கூறுகிறேன். குமார் பிறந்தது 23ஆம் தேதி பிப்ரவரி மாதம் 1949 ஆண்டு. அவர் மறையும் போது அவருக்கு வயது 77. அவருடைய பெற்றார்கள் உங்களுக்கு தெரியும், மாவட்ட நீதிபதியாக இருந்த தம்பித்ரே ஐயா, அவர் மனைவி டாக்டர் சிவனேஸ்வரி. அவர் ஓரளவுக்கு வசதியான அரசியல் மொழியில் கூறுவதாக இருந்தால் மேட்டுக்குடியில் தான் பிறந்தவர். ஆகவே இந்த தமிழீழ பிரச்சனையில் சம்பந்தப்படாமல் நன்றாக மற்ற இளைஞர்களைப் போல, மேட்டுக்குடி இளைஞர்களைப் போல வசதியான வளமான வாழ்க்கையை வாழ்ந்து போயிருக்க முடியும். இதை சம்பந்தப்படுத்தி கொள்ளாமல் வாழ்ந்திருக்க முடியும். ஆனால் அவர் இயல்பாகவே இமோஷனலி உணர்வுபூர்வமாகவே இந்த ஈழ விடுதலை போராட்டத்தையும் இன போராட்டத்திலும் தன்னை ஈடுபடுத்தி கொண்டார். அது அவருடைய உள்ளத்திலே சொல்வார்கள் என்ன, பிறப்பிலேயே அவர் இரத்தத்தில் ஊறி போயிருந்தது இந்த உணர்வு. அவர் தம்பி சிவாஜி லிங்கம் சொல்ல வேண்டிய பல விடயங்களை சொல்லிவிட்டார். அவர் மாணவர் பேரவையை இடமையில் தொடக்கியது பற்றி சொன்னார். மற்ற சத்யசீலன், சிவகுமாரன், சபாலிங்கம், நித்தி என்று அவர் இப்போது குமாரோடு அவர் சிறையில் பல காலம் இருந்தவர். அவர் இப்போது பிரான்ஸில் இருக்கிறார். இவர்கள் இன்னொரு என்ன, பல இளைஞர் பட்ட அந்த காலகட்டத்திலும் சரி, அதற்கு பிறகும் இருந்த தலைமுறையிலும் உள்ள இளைஞர்கள் பலரோடு நெருங்கிய உறவில் இருந்தார். இந்த அரசியல் ரீதியாக, இனப்போராட்ட ரீதியாக நெருங்கிய உறவில் இருந்தார் பலருடனும். அந்த அவரோடு பணியாற்றியவர்கள் பல பிற்காலத்தில் வெவ்வேறு இயக்கங்களில், இந்த போராளி இயக்கங்களில் சேர்ந்து இருந்தார்கள். குறிப்பாக EPRLF, ஈரோஸ், டெலோ, புளோட்டிலும் கூட இப்படியாக பல இயக்கங்களும் வியாபித்து இனப்பணியிலே ஈடுபட்டிருந்தார்கள். குமாருக்கு ஆயுத போராளி அல்ல. அவர் ஆயுத போராளியாக இல்லாவிட்டாலும் கூட ஆயுத போராட்டத்தில் நம்பிக்கை கொண்டிருந்தவர். இந்த அறப்போர் வழியிலே எங்களுடைய விமோசனத்தை பெற முடியாது, விடுதலை பெற முடியாது, இதுதான் ஒரே வழி என்று நம்பியவர். ஆனால் அவராக ஆயுதம் தூக்கியவர் அல்ல. ஏனென்றால் அவர் பங்கு பற்றிய சர்வதேச அமைப்புகளும் சரி, அம்னஸ்டி இன்டர்நேஷனல் மாத்திரமல்ல, அதை விட அவர் குவாக்கர்ஸ் என்று சொல்லப்படுகிற ஒரு சமாதான அமைப்பு, அது ஒரு கொஞ்சம் சமயம் சார்ந்த சமாதான அமைப்பு, அதனுடைய ஒரு கிளை அங்கு இயங்கியது. அவர் இருந்த அவருடைய சகோதரியோடு அவர் இருந்தது பென்சில்வேனியா மாநிலத்தின் தலைநகரான ஃபிலடெல்ஃபியாவில்.
அங்கே அந்த அமைப்பு ரொம்ப தீவிரமாக இயங்கியது. அதற்கு அமைப்புக்கு பொறுப்பாளராக இருந்தவர் ஜார்ஜ் விலோபி என்ற குவேக்கர்ஸின் ஒரு சீனியர் செயற்பாட்டாளர். அவர் இப்போ மறைந்து விட்டார். அவரும் வெறும் மிக நெருக்கமாக இருந்தார். சர்வதேச ரீதியில் அவர் பங்கு பற்றிய முதல் அமைப்பு குவேக்கர்ஸான். குமார் ஈடுபாடு காட்டினது குவேக்கர்ஸான். பிறகு இந்த மாணவர் பேரவையில் பேரவை தலைவர்கள் இருவராக தம்பி சிவாஜி சொன்ன மற்றவர்களுடைய பெயரையும் குறிப்பிட்டார்கள். வரதராஜ பெருமாள் போன்றவர்கள், சத்யசீலம் போன்றவர்கள், சிவகுமார் போன்றவர்கள் தான் ஈடுபாடு காட்டி முதலாக தீவிரமாக மாணவர் பேரவை தன்னுடைய குரலை போர்க்குரலால் மாற்றியது. இந்த தரப்படுத்தலுக்கு எதிராக செனடைசன் சொல்லி ஸ்ரீமாவா அம்மையார் கொண்டு வந்த தரப்படுதலுக்கு எதிராக அந்த போராட்டத்து பயனாக அவர்கள் கைது செய்யப்பட்டார்கள். நான் நினைக்கிறேன் குமார் அவரோடு சேர்ந்த பல இளைஞர்களும், குறிப்பாக குமாரை கூறுவது என்றால் ஒரு 3-4 தடவையாவது அவர் நீண்ட கால சிறைவாசம் அனுபவித்தார். ஒரு தடவை 1.5 ஆண்டு கூட அனுபவித்திருக்கிறார் நினைக்கிறேன். இந்த குடியரசு தின எதிர்ப்பில் ஈடுபட்டதன் காரணமாக 1.5 ஆண்டு காலம் இருந்தார். அதை விட 6 மாதம் 3 மாதம் என்று அடிக்கடி இந்த 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 இவர்கள் போலீஸார் இந்த எங்கேயாவது குற்றம் நடந்தால் அங்கே ஊரில் உள்ள கிரிமினல்களையெல்லாம் கைது செய்வது போல ஏதாவது ஆர்ப்பாட்டம் நடந்தால் துரையப்பாவுடைய கொலை, அதை விட என்ன தமிழ் இயக்கம் சார்ந்த தமிழர் சார்ந்த எதிர்ப்பு குரல் அதன் கிளர்ச்சி எது நடந்தாலும் கூட கைது செய்யப்படுவார்களில் தம்பி குமாரும் ஒருவராக இருந்தார். அந்த 1.5 ஆண்டு சிறைச்சாலையில் இருந்த நேரத்தில் சிறையிலிருந்து தங்களை விடுதலை செய்ய சொல்லி அந்த நேரம் சிறைச்சாலையில் நான் நினைக்கிறேன் 42 பேர் வரை இருந்தார்கள். உண்ணாவிரதம் இருந்தார்கள். 25 நாட்கள் உண்ணாவிரதம் இருந்தார்கள். இறுதியில் உண்ணாவிருந்த நேரத்திலே அவர்களுக்கு பலவந்தமாக உணவூட்டுவதற்கு முயற்சிகள் மேற்கொண்டார்கள் சிறை அதிகாரிகள். அதையெல்லாம் எதிர்த்து நின்றார்கள். அதனால் அவர்களெல்லாம் உணவு சாப்பிடவில்லை என்று இருக்கிறவனை உணவு சாப்பிடு என்று ஊட்ட முற்பட்டவர்கள் உணவு சாப்பிடவில்லை என்று அவர்களை தாக்கி சித்திரவதை செய்தார்கள். அந்த நேரத்தில் உண்ணாவிருந்த நேரத்தில் இவர்களை தூண்டுவதற்காக அந்த சிறைச்சாலை கூடத்திலே கொண்டு நிறைய பதார்த்தங்களோடு உணவுகள் எல்லாம் பரிமாறி வைப்பார்கள். பசி பெறும்போது கடைசி எடுத்து சாப்பிடுவார்கள் என்று குமாரனிடம் கூறியிருக்கிறார். அந்த நேரத்தில் பூனைகள் அதை சாப்பிட துவங்கிட்டது. அப்போ குமார் போன்றவர்கள் யோசித்தார்கள், தாங்கள் சாப்பிட்டுட்டோம் என்று பிரச்சாரம் செய்ய போகிறாங்களே என்று அந்த பூனையெல்லாம் அடித்து திருத்த வேண்டிய நிர்பந்தம் தங்களுக்கு ஏற்பட்டன்னு எனக்கு கூறியிருக்கிறார். இறுதியாக 25ஆம் ஆண்டுக்கு பிறகு தந்தை செல்வா அவர்கள் தனிப்பட்ட முறையில் இவர்கள் உயிருக்கு ஊசல் ஆடக்கூடிய கட்டத்துக்கு வந்த நேரத்தில் தந்தை செல்வா அவர்கள் பர்சனலாக தனிப்பட்ட முறையில் சென்று அவர்களை உண்ணாவிரதம் கைவிடும்படி வேண்டி கேட்டுக்கொண்டது நேரத்தில் தான் அந்த உண்ணாவிரதத்தை நிறுத்தினார்கள். இந்த போராட்டங்களுக்கு மத்தியிலே சமூக பிரக்ஞையோடு இந்த இனத்தை ஒற்றுமைப்படுத்த வேண்டும். இந்த இனத்தில் இருக்கக்கூடிய பிரிவினை கிருமிகளை நீக்க வேண்டும். பிரிவினை சக்திகளை ஏற்று போராட வேண்டும் என்பதற்காக
மரவன் பிலோ சச்சி என் தலைமையில் அப்போ நடத்தப்பட்ட அறவழி போராட்டம் என்ற அமைப்பிலே ஜீவராஜா என்ற தம்பியும் அதில் முன்னிலை வைத்தார். அவர்களோடு சேர்ந்து இந்த சமபந்தி போசனம், திருக்கோயில்களில் தீண்டாமை அனுஷ்டிக்கக்கூடாது போன்ற காந்திய வழி சாத்விக வழி போராட்டங்களிலே தன்னை ஈடுபடுத்தி கொண்டார். இந்த இப்படியா தொடர்ந்து இவர்கள் போராட்டங்களில் ஈடுபட்டு கொண்டிருந்த நேரத்தில் அரசாங்கம் 1978 ஆண்டு மே மாதம் இந்த போராளிகள் அல்ல, இந்த சாத்விக போராட்டத்தில் ஈடுபட்டு காட்டின இந்த தம்பிகள் 43 பேர் நினைக்கிறேன், 42 பேருடைய புகைப்படங்களை எல்லாம் போட்டு சுவரொட்டி அடித்து தேடப்படுகிறவர்கள் என்று சுவரொட்டிகளை வெளியிட்டார்கள், ஒட்டியிருந்தார்கள் பகிரங்கமாக அரசாங்கம். அந்த நேரத்தில் ஃபீலிக்ஸ் டாயில் பண்டாரநாயக்கா அமைச்சராக இருந்தார். சிறுமா அம்மையாருடைய ஆட்சி ரொம்ப கெடிபுடியும் கொடுங்கோலும் நடந்த நேரத்தில் இப்படியா படங்களை ஒட்டி தேடப்படுகிறவர்கள் என்று படத்தை ஒட்டியிருந்தார்கள். ஆனால் அந்த நேரத்தில் இந்த இளைஞர்கள் எல்லாம் தலைமுறை வாழவில்லை. வெளிப்படையாக குமார் எல்லாம் வெளிப்படையாக தங்களுடைய கர்மங்களை ஆற்றி கொண்டிருந்தார்கள். போக வேண்டிய இடத்தில் போய் வந்திருந்தார்கள். ஃப்ரீயாக அவர்கள் மூவ் பண்ணி கொண்டு தான் இருந்தார்கள். ஆனால் இப்படியாக போட்ட நேரத்தில் ஒரு ஆபத்து இந்த இளைஞர்களுக்கு வந்தது. கண்ட இடத்தில் தேடப்படுகிற சாட்டில் போலீஸாரோ இராணுவத்தினரோ அவர்களை சுட்டு பிடிக்கலாம், அவர்கள் உயிருக்கு ஆபத்தை நேரிட்டு இருக்கலாம். ஆகவே இந்த ஆபத்துகளை உணர்ந்து இந்த தமிழ் தலைவர்கள் வழக்கறிஞர்கள் ஆலோசனையின் பேரில் தம்பி குமார் வந்து அரசாங்கத்துக்கு எதிராக மானநட்ட வழக்கொன்று தொடர்ந்தார். அந்த வழக்கு வாதாடியவர் சீனியர் வழக்கறிஞர் ஐயா நடேசன் கியூசி அவர்கள். அவருக்கு கீழே பல சீனியர் வழக்கறிஞர்கள் அவர்களுக்கு கீழே அதில் பணியாற்றியிருந்தார்கள். கந்தசாமி என்று இந்த மனித உரிமை விஷயங்கள் ஈடுபட்டிருந்த அவர். அதோட இன்னும் பலர் சேர்ந்திருந்தார்கள். நான் ஒரு ஜூனியராக இளையவனாக அதில் சேர்ந்து பணியாற்றி இருக்கிறேன். அந்த வழக்கு மாவட்ட நீதிமன்றத்தில் வந்தது. அண்ணன் சிவா அவர்கள், சிவசுந்தரம் ஐயா அவர்கள் அதில் சாட்சியம் கூறியிருந்தார். மாநாட்ட வழக்கு எதற்கென்றால் நாங்கள் வெளிப்படையாக திரிகிறோம், இந்த இளைஞர்களாக திரிகிறோம். வெளிப்படையாக திரியும் போது நீ ஏன் தலைமறைவன் சொல்லி எங்களுக்கு உயிருக்கு ஆபத்தை உண்டாக்குற, எங்களை ஏன் மானத்தை கெடுக்கிற என்று சொல்லித்தான் மாநாட்ட வழக்கு. அதை எதிர்பார்த்தபடி அந்த வழக்கு உரிய முறையில் வெற்றி பெற முடியவில்லை. நாங்கள் வெற்றியை எதிர்பார்க்கவில்லை. ஆனால் இந்த மாணவர்களுடைய இந்த இளைஞருடைய உயிரை காப்பாற்றியாக வேண்டும் என்ற கோதாவில் தான் அந்த உலகத்துக்கு தெரியப்படுத்துவதற்காகத்தான் அந்த வழக்கு தொடரப்பட்டது. அதில் குமாருடைய பேரில் தான் ஒரு அடையாளமாக குமாருடைய பேரில் தான் அந்த வழக்கு தொடரப்பட்டது. இந்த குமாரை நான் நினைக்கிறேன் ஈழத்திலும் சரி சர்வதேச லெவலிலும் சரி சிலரைத்தான் அம்னஸ்டி இன்டர்நேஷனல் என்று சொல்லப்படுகின்ற சர்வதேச மன்னிப்பு சபை பிரிசன் ஆஃப் கன்ஷியன்ஸ் என்று அன்று அவர்களை அங்கீகரித்திருக்கிறது. பிரிசன் ஆஃப் கன்ஷியன்ஸ் என்றால் தம்முடைய கொண்ட கொள்ளைக்காக சிறைவாசம் அனுபவிப்பார்கள் என்று அங்கீகரித்தது. அந்த அங்கீகாரம்தான் குமார் வந்து
யுஎஸ்ஏல போய் அங்கே போய் அடைக்கலம் பெறுவதற்கு அது வாய்ப்பாக இருந்தது. அந்த அங்கீகாரம் யாருக்கு வழங்கப்படுவதென்றால் அந்த பிரிசன் ஆஃப் கன்ஷியன்ஸ் யாருக்கு அங்கீகாரம் கொடுப்பார்கள் என்றால் ஆயுதம் தூக்காமல் சமாதான முறையில் தங்களுடைய லட்சியத்துக்காக போராடுகிறவர்கள், தங்களுடைய மதத்துக்காக போராடுகிறவர்கள், தங்களுடைய மொழிக்காக போராடுகிறவர்கள், மற்றது மற்றவர்களுடைய சமூகத்தில் இருக்கக்கூடிய மற்றவர்களுக்கு வரக்கூடிய பாதிப்புக்காக போராடுகிறவர்கள், இப்படியான அந்த உயரிய அதை ஒரு விருது என்று தான் சொல்வேன். பெரிய பலத்த நல்லதொரு மிகவும் கண்ணியமான மகோன்னதமான அங்கீகாரம் குமாருக்கு கிடைத்தது, பிரிசன் ஆஃப் கன்ஷியன்ஸ். அதன் அவர்களை லட்சியவாத கைதிகள் என்று சொல்லலாம் தமிழில். மற்றது தம்பி சொன்னார், அவர் இங்கே அவர் வந்து சிறைச்சாலையில் இருந்தது தான் பரீட்சை எழுதினார். ஆமாம், அவர் எழுதின அந்த சட்டக்கல்லூரி நுழைவுத் தேர்வுக்கான பரீட்சை, சட்டக்கல்லூரி நுழைவுத் தேர்வுக்கான பரீட்சையை சிறைச்சாலையிலிருந்து தான் அவர் எழுதினார். அதுக்கு எழுதினார். அது சட்டத்தரணியாக வந்த தவிர அவர் வந்து அமெரிக்காவில் இருக்கும்போது பென்சில்வேனியா யூனிவர்சிட்டியில் இருந்து இந்த ஹியூமன் ரைட்ஸ் மனித உரிமைகள் சம்பந்தமாக மாஸ்டர்ஸ் பட்டமும் பெற்றிருக்கிறார். அதன் காரணமாகத்தான் பிறகு அவர் வந்து பல்வேறு பல்கலைக்கழகங்கள், கல்விக்கூடங்கள், மற்றது அமைப்புகளில் சென்று அவர் வந்து உரையாற்றக்கூடியதாக இருந்தது. அவர் வந்து ப்ரொஃபஸராக இருந்தார், பேராசிரியராக வாஷிங்டன் காலேஜ் ஆஃப் லாஸ் ஹியூமனிடேரியன் அண்ட் ஹியூமன் ரைட்ஸ் அகாடமியில் பேராசிரியராக பணியாற்றியிருக்கிறார் தம்பி குமார் அவர்கள். தம்பி கூறியது போல் ஜிம்மி கார்ட்டர், முன்னாள் ஜனாதிபதி ஜிம்மி கார்ட்டருடைய இந்த தேர்வுகளை கண்காணிக்கிற சர்வதேச நாடுகளில், பிரச்சனைக்குரிய நாடுகளில் நடக்கிற தேர்வுகளை கண்காணிக்கின்ற அந்த அமைப்பிலே இவரும் ஒரு உறுப்பினராக இருந்தார். அது சாதாரண ஒரு அந்தஸ்து அல்ல. முன்னாள் ஜனாதிபதி ஜிம்மி கார்ட்டருடைய அந்த ஃபவுண்டேஷன் நடத்தினது. அதில் இவரை சேர்த்திருந்தார்கள் என்றால் இவருடைய ஆற்றல், அறிவு, அர்ப்பணிப்பு இதையெல்லாம் அங்கீகரித்ததாகத்தான் அதுக்கு அர்த்தம். அப்படியாக அந்த அமைப்பில் சேர்ந்த பல்வேறு நாடுகள் நடந்த பிரச்சனைக்குரிய நாடுகளில் நடந்த பொது தேர்தல்கள் எல்லாம் இவர் கண்காணிப்பாளராக போயிருக்கிறார். அது தவிர அம்னெஸ்டி இன்டர்நேஷனல் மூலமாக அவர்களுடைய பிரதிநிதியாக எங்கெங்கே இந்த ஹாட்ஸ்பாட்ஸ் என்று சொல்லப்படுகிற எங்கெங்கே யுத்தங்களோ கிளர்ச்சிகளோ நடக்கிறோ அந்த நாடுகளுக்கெல்லாம் போய், அந்தந்த நாட்டு ஆப்பிரிக்காக்கெல்லாம் போய் அந்த நாட்டில் இருக்கிற மக்களோடு, அங்கே முன்னோடி போராளிகளோடு எல்லாம் தங்கியிருந்து பணியாற்றி தன்னுடைய பங்கை ஆற்றியிருக்கிறார். இந்த அம்னெஸ்டி இன்டர்நேஷனலுடைய ஒரு பிரதிநிதியாக அத்தகைய சர்வதேச அங்கீகாரம் பெற்றவர். எனக்கு என்னுடைய மன கஷ்டம் என்றால் இது எல்லாம் வெளி உலகம், எங்களுடைய தமிழ் தம்பியோர்தான் இதில் தண்ட வாழ்க்கை இதுக்காக அர்ப்பணித்தவன் இவ்வளவு தூரம் சர்வதேச அங்கீகாரம் எல்லாம் பெற்றுக்கிறான் என்றதை தமிழ் சமூகம் எவ்வளவு தூரம் அறிந்திருக்கிறது என்று எனக்கு தெரியவில்லை. அதனால் நான் கேட்டுக்கொள்வது, உள்ளூரில் இருக்க எங்களுடைய ஊடகங்கள் அவனுடைய பெருமையை, அவனுடைய அர்ப்பணிப்பை, அவனுடைய தியாகங்களை எல்லாம் தயவுசெய்து இட்டு செல்ல வேண்டும், மக்களுக்கு கடத்த வேண்டும், அடுத்த தலைமுறைக்கும் கடத்த வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோள். இங்கு அமெரிக்காவுக்கு போகிறவர்கள் அரசியல்வாதிகளும் சரி, எங்களுடைய தமிழ் தலைவர்களும் சரி, வேறு
தமிழ்நாட்டிலிருந்து போகிறவர்களும் சரி அமெரிக்காவுக்கு போகின்ற நேரத்தில் அவர்களுக்கும் ஸ்டேட் டிபார்ட்மெண்ட் ராஜாங்க அமெரிக்காவுடைய ராஜாங்க அமைச்சு திணைக்களத்தோடு ராஜாங்க துறையோடு, அதாவது வெளிநாட்டு உறவுகளை கவனிக்கின்ற ராஜாங்க துறையோடு அவர்களை இட்டு சென்று அங்குள்ளவர்களோடு தொடர்பு ஏற்படுத்தி அறிமுகங்களை ஏற்படுத்தி தந்தவர் தம்பி குமார் அங்கே நுழையும் போது எத்தனையோ நண்பர்கள் அவர்களை க்ரீட் பண்ணுவார்கள். அங்கே தெரிந்த முகங்கள் எத்தனையோ இருக்கும். பெரும் பெரும் பதவிகளில் ராஜாங்க அமைச்சர் இருக்கக்கூடியவர்கள் அப்பாயின்மெண்ட் எடுக்க வேண்டும். அங்குள்ள பெரும் புள்ளிகளாரையும் சந்திப்பதற்கு அப்பாயின்மெண்ட் எடுக்க வேண்டுமென்றால் குமார் மூலமாக போனால் அப்பாயின்மெண்ட் நிச்சயமாக கிடைக்கும். நான் அமெரிக்காவுக்கு போயிருந்த போது ஒரு முறை UN ஐக்கிய நாடு சபையை பார்க்க வேண்டும் என்று அப்போது ஐக்கிய நாடு சபை அப்போது இதில் இல்லை, செஷன்ஸில் இல்லை, அதாவது அது விடுமுறை நேரம் இருந்தாலும் பார்க்க வேண்டும் சொன்னபோது என்ன நேராக எங்கே கூட்டி கொண்டு போனார்? செக்யூரிட்டி கவுன்சிலுக்கு, பாதுகாப்பு கவுன்சில் நடக்கிற அந்த இடத்துக்கு கூட்டி கொண்டு போய் அங்கே உள்ள ஒரு இந்தியன் தூதுவராளத்தை சேர்ந்த ஒரு நண்பர் மூலம் சொல்லி எங்களெல்லாம் பாதுகாப்பு அதே கூட்டம் பாதுகாப்பு கூட்டம் உலகத்தில் இருக்கக்கூடிய பெரிய பாரிய போர் பிரச்சனைகள் பற்றி அரசு ஆராய்கிற செக்யூரிட்டி கவுன்சில் அந்த ஹாலுக்கு என்ன கூட்டி கொண்டு போகிறேன். நான் அங்கிருந்து படம் எடுத்துக்கொண்டு பிறகு இங்கே வந்து வெளியால் நண்பர்களிடம் நான் செக்யூரிட்டி கவுன்சிலுக்கு போயிருக்கிறேன் என்று நான் வேடிக்கையாக பீத்தி கொண்டேன். இந்த தமிழீழ விடுதலை போராளிகளான குட்டிமணி, தங்கத்துறை இவர்களோடு எல்லாம் குட்டிமணி அவர்களோட சிறைச்சாலையில் இவர் இருந்திருக்கிறார். அதன் காரணமாக அவர் தொடக்கின அந்த TLO தமிழில் விடுதலை ஆர்கனைசேஷன் அந்த பேரை TLO என்ற பேரை தாங்கள் பயன்படுத்துவதற்கு தரும்படி குட்டிமணி கேட்டுக்கொண்டதன் பேரில் அவர் இந்த பேரை குமார் தான் அவர்களுக்கு அந்த பேரை விட்டு கொடுத்தார். தங்களுடைய அமைப்பினுடைய பேரை விட்டு கொடுத்து அதன் பிறகு இந்த TLO என்ற பேருடன் அந்த இயக்கம் தங்கத்துறை குட்டிமணியுடைய இயக்கம் இயங்கியது. இன்னொன்று சொல்ல வேண்டும், இந்த தமிழ்நாட்டில் இருந்த பல்வேறு போராளிகள் அமைப்புகள் இருந்தது. அதில் ஒரு குறிப்பிட்ட போராளிகள் அமைப்புக்கு அப்போது எம்ஜிஆருடைய ஆட்சி நடந்தது. எம்ஜிஆர் அவர்கள் போதிய நிதி ஆதாரம் கொடுத்து அந்த குறிப்பிட்ட அமைப்பை அரவணைத்து கட்டி காத்து வந்தார். அதே நேரத்தில் இன்னொரு அமைப்பு இருந்த போராளிகள் மிகவும் உணவுக்கே கஷ்டப்பட்டு கொண்டிருந்தார்கள். அந்த செய்தியை தம்பி குமாருக்கு அறிய தந்தார்கள். அதன் பேரில் நான் அப்போது அகதியாக தமிழ்நாட்டில் இருந்தேன். அதன் பேரில் தம்பி குமார் அங்கு எம்ஜிஆருடைய அமைச்சரவையில் இருந்த ஒரு அமைச்சரை தொடர்பு கொண்டு அந்த அமைச்சர் மூலமாக நிதி ஆதாரம் ஒழுங்குபடுத்தி நான் தான் அந்த நிதி ஆதாரத்தை பெற்று அந்த குறிப்பிட்ட அந்த போராளிகள் அமைப்புக்கு நான் தான் கையளித்தேன். அதற்கு உதவியாக ஏனென்றால் இங்கே எம்ஜிஆர் யூஎன்னுக்கு ஒரு முறை போயிட்டுருக்கிறார். ஐக்கிய நாடு சபைக்கு போகும்போது அவருடன் கூட ஒரு அமைச்சர், தமிழ்நாட்டு அமைச்சர் போனார். அவர் பண்டுருத்தி ராமச்சந்திரன் அவர்கள்.
அவரோடு போன நேரத்தில் அவருக்கு அவரும் மனைவியும் போயிருக்கிறார்கள். போன நேரத்தில் குமார் அவர்களோடு அவர்கள் குமார் யாரையும் கவர்ந்து வசீகரித்து நட்பு பாராட்டக்கூடியவர். அந்த நட்பு ரீதியாக அவர்கள் இருவரும் ரொம்ப நெருக்கமாக இருந்தார்கள், பண்டுட்டியாரும் குமாரும். பண்டுட்டியார் மூலமாகத்தான் அந்த உதவியை குமாரால் செய்யக்கூடிய, டெலிஃபோன் மூலமாக தொலைபேசியில் பேசியே ஏற்பாடு செய்யக்கூடியதாக இருந்தது. இப்படியாக குமாருடைய தொடர்புகள், உறவுகள் மேல் மட்டத்திலும் இருக்கும், ஜிம்மி காட்ட லெவலிலும் இருக்கும். கீழே எளியவர்கள் இங்கே வறுமையில் வாடுகிறவர்கள், இவர்களெல்லாம் இயக்கத்துக்கு அர்ப்பணிப்பு செய்திருந்தால் அவர்களோடும் அதே அன்போடும் அதன் பதிவோடும் பாசத்தோடும் பழகக்கூடிய அவ்வளவு பண்பு தம்பி குமார்கிட்ட இருந்தது. நீண்ட நேரம் நான் இனி உரையாற்ற விரும்பவில்லை. இன்னும் நிறைய செய்திகள், இந்த செய்திகளை எல்லாம் நான் ஏதாவது ஊடகங்களுக்கு என்னுடைய மூப்பின் காரணமாகவும் உடல்நிலையின் காரணமாக ஊடகத்தில் எழுதக்கூடிய வாய்ப்பில்லை. இருந்தாலும் முயன்று இவற்றையெல்லாம் வெளியுள்ளதை கொண்டுறோம். எவ்வளவு பெரிய உச்சத்தை தொட்டிருக்கிறார் தமிழன் ஒருவன். இப்படியாக யுஎஸ்ஏயில் போய் இப்படியாக இங்கே சிறைச்சாலையில் இருந்த ஒரு போராளியான ஒரு தமிழ் தம்பி இவ்வளவு உச்சங்களை தொடக்கூடியதாக இருந்தது. இவ்வளவு உறவுகள் ஏற்படுத்தி சர்வதேச லெவலில் பணியாற்றக்கூடிய இருந்தது என்றது எமது ரொம்ப பெருமையாக இருந்தது. வழக்கமாக சொல்வார்கள், இது பேச்சை முடிக்கும்போது அவருடைய ஆன்மா சாந்தி அடைய வேண்டும் என்று. நான் அப்படி சொல்லவில்லை. போராளருடைய ஆன்மா சாந்தி அடைகிறதில்லை. எப்போ சாந்தி அடையும் என்றால் கனவு மெய்ப்பட வேண்டும், லட்சியங்கள் கைகூட வேண்டும். அப்படி ஆகும்போது தான் அந்த ஆன்மாக்கள் சாந்தி அடையும் என்று கூறி எனக்கு இந்த வாய்ப்பு கிடைத்ததுக்காக நன்றி கூறி தம்பிக்கும் என்னுடைய அகவணக்கத்தையும் தெரிவித்து அமைகிறேன். முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரும் வெள்ளடுத்துறை நகரசபை தலைவருமான MK சிவாஜிலிங்கம் மற்றும் சட்டத்தரணி கரிகாலன் ஆகியோர் கூடுதல் கொண்ட இந்த நடத்தினர்.